வணக்கம் நேர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிற நிகழ்ச்சி அறுசுவை நேரம். வெயில் காலத்துல நிறைய பேர் நீங்க டைம் கன்சியூமிங் டிஷ்ஷஸ் செய்யறதுக்கு விருப்பப்பட மாட்டீங்க. அந்த சமயத்துல கிச்சன்ல போய் என்ன ஈஸியா சமைக்கலான்னு கண்டிப்பா யோசிப்பீங்க. அந்த மாதிரி சமயத்துல நீங்க ஈஸியா செய்யறதுக்கு என்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இருக்கு. ஈஸி மட்டும் இல்லாம சிம்பிள் அண்ட் வெரி ஹெல்தி கூட. ஸ்ப்ரவுட் ரைஸ். ஸ்ப்ரவுட்ஸ் ரைஸ் வந்து ப்ரௌன் ரைஸ் வச்சு சமைக்க போகிறோம். ஸ்ப்ரவுட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ் 1 கப், முளைக்கட்டிய பச்சை பயிறு 1/2 கப், நறுக்கிய வெங்காயம் 1/4 கப், பச்சை மிளகாய் 3லேருந்து 4, தேங்காய் பால் 1 கப், இஞ்சி பூண்டு விழுது 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 2 சிட்டிகை, நெய் 2 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன், மசாலா பொருட்கள் புலாவ் இலை 2, ஸ்டார் அனீஸ், ஏலக்காய் 2, பட்டை 1/4 இன்ச்சு பீஸ், கிராம்பு 2லேருந்து 3, உப்பு தேவையான அளவு, பொடியா நறுக்கிய கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன். ஸ்ப்ரவுட்ஸ் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கல்ல நேர்களே. இப்போ அதுக்கான செய்முறை பார்க்கலாம். ஒரு குக்கர் பேனில் ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் போட்டு காய வச்சுக்கலாம். இது குக்கர் இல்லாமல் நான்ஸ்டிக்கில் கூட நீங்கள் செய்யலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இதில் மசாலா பொருட்கள் ஆட் பண்ண போகிறேன். புலாவ் இலை 2, பட்டை ஒரு சின்ன பீஸ், ஸ்டார் அனீஸ், ஏலக்காய் 2, அப்புறமா கிராம்பு 2. இதுக்கு வந்து ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதாவது முளைக்கட்டை பச்சை பயிர் ஆட் பண்ணுறேன். முளைக்கட்டை பச்சை பயிர் பதிலாக நீங்கள் எந்த வகையான ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளானது, அதாவது ஹெல்தியானது கூட. நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லைன்னா ஸ்ப்ரவுட்ஸ் ஏதாவது வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ் வந்து பச்சையை சாப்பிட்றது பதிலாக இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்டா கூட உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால இது ரைஸில் போட்டு சாப்பிட்டா, அது ப்ரௌன் பாஸ்மதி ரைஸில் ஆட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு இப்போ வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் நடுவில் ஒரு ஸ்லிட் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டேன். அப்புறமா முளைக்கட்டி பச்சை பயிறு 1/2 அலாக்கு எடுத்துருக்கேன். இது இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். இது 1 அலாக் ரைஸ்க்கு 1/2 அலாக் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதோட இஞ்சி பூண்டு விழுது 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ண தேவையான அளவு, மஞ்சத்தூள் 2 சிட்டிகை. இது வந்து ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால, ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதனால மஞ்சத்தூள் போட்டால் கொஞ்சம் கலர் நல்லா தெரியும். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறமா கரம் மசாலா. ஏற்கனவே மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அது தேவையான அளவு கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் போட்டு தேங்காய் பால் 1 கப் ஆட் பண்ணுறேன். இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து 1 அலாக்கு 2 அலாக் கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு பதிலாக 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். 1 கப் தேங்காய் பால், அப்புறமா 1 கப் தண்ணி. ஸோ 2 கிளாஸ் அளவு வந்துச்சு நம்மளுக்கு.
தேங்காய் பால் நீங்கள் டெட்ரா பேக்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. அது செய்ய டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அது ரெடிமேடாக வாங்கி நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ லாஸ்ட்டில் வந்து ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ். இப்போது நிறைய பாப்புலராக இருக்குது இந்த பாஸ்மதி ரைஸ். குவிக் குக்கிங்னு சொல்லுவாங்க. அப்புறமா இதில் வந்து ரெகுலர் பாஸ்மதி ரைஸ் விட 3 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபைபர் கண்டென்ட் இருக்கும். அப்புறமா டோட்டலி ஜீரோ கொலஸ்ட்ரால்னு சொல்லலாம். வெரி ஹெல்த்தியான ஒரு பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு ஆப்ஷன். இது வந்து ஓரளவுக்கு வாஷ் பண்ணி இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு 2 டீஸ்பூன் நெய், ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக. அப்புறமா கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது. அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் இந்த ப்ரெஷர் குக் பண்ணும்போதே போட்டால். ஒரு வாட்டி நல்லா ஸ்டர் பண்ணிவிட்டு இது ஒரு விசில் வரணும். இப்போ ஸ்ப்ரவுட்ஸ் ரைஸ்க்கு ஒரு விசில் கொடுத்து 10 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. குவிக் குக்கிங் பாஸ்மதி ரைஸ்னால சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டீம்லேயே நல்லா குக் ஆகி அது ரைஸ் வந்து உதிரியாக வந்துடும். இப்போது இதை எடுத்து நம்ம ஒரு சர்விங் டிஷ்ஷில் மாற்றிக்கலாம். ஜென்ரலாக நீங்கள் எந்த டிஷ் ப்ரெசென்ட் பண்ணாலும் அது அப்பீலிங்காக இருந்ததுன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டிஷ்க்கு மெயினாக அது லுக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ இப்போ இந்த ரைஸ் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இந்த ரைஸ் ரிங் இந்த மாதிரி ஒரு ஹாலோ ரிங் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரிங்ஸ் அதாவது மவுல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ரைஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணலாம். இதுக்கு வேணும்னா நீங்கள் ஆனியன் ரைத்தா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே சாப்பிடலைன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது இதுலேயே. கரம் மசாலா போட்டிருக்கோம், கோகோனட் மில்க் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ வெறும் கர்டோட சாப்பிடலாம், இல்லை ரைத்தா பண்ணி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மவுல்டோட ஷேப் நல்லா ரைஸ்க்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த மவுல்டு எடுத்துட்டா அதே ஷேப்பில் ரைஸ் இருக்கும். ஓகே வியூவர்ஸ், ஹெல்தியான அருமையான ஸ்ப்ரவுட்ஸ் ரைஸ் வித் ப்ரௌன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கான ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதில் மசாலா பொருட்கள் புலாவ் இலை, பட்டை, கிராம்பு, லவங்கா, ஸ்டார் அனிஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதுக்கு பச்சை மிளகா 2, வெங்காயம் 1 நறுக்கியது, அப்புறமா முளைக்கட்டி ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பிறகு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு அலாக் அரிசிக்கு 1 கிளாஸ் தேங்காய் பால், 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி இப்போ லாஸ்ட்டில் வந்து ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ் இது வந்து ஓரளவுக்கு வாஷ் பண்ணி இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். லாஸ்ட்டில் நெய் ஆட் பண்ணி இப்போ மூடி வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு விசில் வந்த உடனே ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அருமையான ஸ்ப்ரவுட்ஸ் ரைஸ் ரெடி ஆகிடும்.